அன்பான நேர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் 16/12/2024 திங்கட்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே மார்கழி மாதம் என்பது மிகவும் குளிர்ச்சி மிகுந்த பனியூட்டம் மிகுந்த நன்னாளிலே கன்னி ராசி நேர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சம சாணத்திலேயும் மார்கழி 15 தேதிக்கு பிறகு அவருடைய 6ஆம் இடத்திலேயே 2-9 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலேயும் லோனு கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் 6ஆம் இடத்திலேயே சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஊரை விட்டு ஊரில் இருந்து வெளியூர் செல்ல போகின்ற ஒரு அற்புதமான விரய செலவுகள் சுப நிகழ்வுகள் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை பஞ்சமாதிபதியும் 2-9 பாக்கியாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விரயங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கு ராசிநாதன் 10 குடையவராகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதும் பாக்கியஸ்தானங்களிலே 4-7 கணவன் மனைவி கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய புதன் பகவான் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபசானத்திலே இருக்கின்ற பொழுது மூத்த சகோதரர்களால் அவர்களுக்காக ஒரு சில பணிவிடைகளும் அவர்களுக்காக உதவிகளும் அவர்களால் நல்லதொரு மேன்மைகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. கன்னி ராசி என்பதே புத்திகாரகனுடைய ராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இது ஒரு உபய ராசி நில ராசியிலே பிறந்த ராசியில் இருக்கின்றவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு ராசியில் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் முயற்சி சாணத்திலேயும் 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி பாக்கிய சாணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தொடுகின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகவும் மாறுகின்றதும் சகோதரிகளின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்ற அன்பு என்று சொல்லக்கூடிய சகோதரர்களிடம் இருந்து ஒரு சில உதவிகளும் சகோதரர்களுக்காக நீங்கள் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாற்றமும் பெரியோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகளும் எதிர்பாராத பண பரிவர்த்தனைகளும் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல்யாணம் கிடைக்கக்கூடியதற்கும் கல்யாணம் வைபவங்களுக்கு எடுத்த மாதங்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தை செய்யக்கூடியதற்கும் புத்திர பாக்கியங்கள் பெறுகின்றதற்கும் 2-9 பாக்கியாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருந்து லாபசானத்தை பார்க்கின்றதும் முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கடன் இல்லாத ஒரு நல்லதொரு நிகழ்வுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே நல்லதொரு பற்பல யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே சந்திர பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலேயே முயற்சி சாணாதிபதி உங்களுடைய சுக்கிர பகவான 2ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று இந்த மாதம் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. புத்திகாரகனுடைய ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே சுபகிரகமாகவும் பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் தேவகுருவும் அசுரகுருவும் இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு முயற்சி சாணத்தை குரு பகவானுடைய பார்வையும் பஞ்சமஸ்தானத்திலே தேவகுரு அசுரகுருவை பார்வை செய்கின்றதும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றதும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த காலங்களிலே வெளியூர் வெளிநாடு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சுப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய பலமாக சந்திர பகவானுடைய லாபாதிபதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் பொருளாதாரத்திலே குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலேயே அவர் உங்களுக்கு திரிகோணாதிபதி பஞ்சமஸ்தானத்திலேயே மற்றொரு திரிகோணத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது 2-11 ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று சரராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தில் ஏறக்குறைய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்திலே கன்னி ராசிக்கு 6 குடையவர் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்காத கடன்
தீராத கடனாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்திலேயே ராகு பகவானும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்ற அமைப்பு என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற அமைப்பாகவும், தேவையில்லாத டென்ஷனாகவும், கூட்டாளியாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில சலசலப்புகள் இருந்தாலும், ஏழுக்குடையவர் உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்றது, முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்றதும் ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே இந்த மார்கழி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பார்வை பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க பெறுகின்றது. தாயின் அன்பு ஆதரவு, தகப்பனார்களால் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே 12ஆம் இடத்தை 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் விற்கின்றவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்க போகின்ற ஒரு மாதமாகவும், முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்திலே இருந்து செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவான் தனகாரகனும் 11ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது நீங்கள் பொருளாதாரத்தில் எடுக்கின்ற குடும்பங்களுக்காகவும் இருந்தாலும் சரி, தொழில்களுக்காக இருந்தாலும் சரி, அற்புதமான மாற்ற உயர்வுகளை கன்னிராசிக்கார நேர்களுக்கு நவகிரகங்கள் என்பது சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று திரிகோணத்திலே அமைய பெற்று கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவான் மார்கழி 15 தேதி வரையில் உங்களுடைய 5ஆம் இடத்திலேயும், மார்கழி 15 தேதிக்கு பிறகு அவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 2-9 என்று சொல்லக்கூடிய தனகாரகன் புத்திர தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குடும்பங்களிலே எதிர்பாராத சுப நிகழ்வுகளுக்கும், கல்யாணம் நடக்காதவர்களுக்கும், சுப வைபவங்களுக்கும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், நல்லதொரு முடிவுகள் எடுக்கின்றதற்கும், பொருளாதாரத்திலே ஏற்ற உயர்வுகளையும் மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே கோச்சார லக்கணம் என்பது சிம்மம் விரயஸ்தானத்திலே அமைய பெற்றும், ராசி மிதுன ராசியிலே அமைய பெற்றும், ராசி மிதுன மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்திலே நட்சத்திரம் அமைய பெற்றும், திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும், கரணம் பாலவ கரணத்திலும், யோகம் சுப யோகத்திலும், யோக தேவதை லட்சுமி தேவியாக வலம் வந்து, திதி தெய்வம் என்பது துர்க்கையாக வலம் வருகின்ற இந்த மாதங்களிலே துர்க்கையும் விநாயகர் பகவானையும், அதுவும் விநாயகர் பகவானுக்கு இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில் செய்கின்றவர்களுக்கு அற்புதமான நல்லதொரு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு யோக பலன்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாக, விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே தொழில் செய்கின்றவர்களுக்கு, அதுவும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும், 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் எதிர்பாராத ஊதிய உயர்வுகளும் கிடைக்கின்றது. இடம்ட்ட இடம் மாறுகின்ற ஒரு அமைப்பு, சரராசியிலேயே திரிகோணத்திலேயும் லாபசானத்திலேயும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை பெறுகின்ற பொழுது சுக்கிர பகவான் 2-9 குடையராகவும், செவ்வாய் பகவான் 3-8 குடையராகவும் ஒன்றுக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பொருளாதாரத்தில் தகப்பனாக இருந்தாலும் சரி, மூத்த மனிதர்களால் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. அவர்களால் ஒரு சிலருக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாகவும், இடம் விட்டு இடம் பெறக்கூடியவரும், தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த ஊருக்கு செல்கின்றதற்கும், வாணிபத்திற்கு வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னி ராசி என்பதே புத்திகாரர்களுடைய ராசியிலேயே இது ஒரு உபய ராசியிலே பிறந்த ராசியில் பிறந்த உங்களுக்காக தேவகுருவும் அசுரகுருவும் திரிகோணத்தில் பஞ்சமசானத்திலேயும் 9ஆம் இடத்திலே குரு பகவானும் 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் அமையப்பெற்று இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஒரு சில கணவன் மனைவிகளுக்குள்ளே, கூட்டாளிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற அமைப்பும், தொழில்களில் இருக்கின்றவர்களுக்கும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய உங்களுடைய 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் கிடைக்கின்றது. பெண்களால் ஒரு சிலருக்கு
நல்லதொரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும், மனைவிகளால் ஆதாயங்களும் பெரும் மதிப்புகளும் மரியாதைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 11ஆம் இடத்திலேயே 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவர் நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்கிரனின் பார்வை வாங்கு 8ஆம் இடத்தை சனி பகவானை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் உங்களுக்கு 5க்கு 6 கூடியவராக இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு சில யோகங்கள் கிடைக்கின்றது. இந்த வகையிலே குழந்தைகளுக்காக வெளிநாட்டில் படிக்க செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு யோகங்கள் கிடைக்கின்றது. செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், உறவினருக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. எந்தவாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. லாவாதிபதி 10ஆம் இடத்திலே இருந்தும் விரையாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்தும் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே செய்கின்றவர்களுக்கும், வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்குகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்கள், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும், சுக்கிர பகவான் பஞ்சமசானத்திலே மகர ராசியிலே அமைய பெற்றும் குரு பகவான் 7-10 திரிகோணத்திலே அமைய பெற்று குருவின் பார்வை என்பது ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் குடும்ப ஸ்தானத்திலே பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை தேவகுரு அசுரகுருவை பார்க்கின்ற அமைப்பும், அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவானை பலப்படுத்துகின்ற அமைப்பும், இங்கே வீடு வாகனம் மண்மனை சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், தொழில்களிலே உன்னதமான ஒரு உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆகையால் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஜனவரி 5ஆம் தேதி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு ராசிநாதன் செல்ல போகின்ற அமைப்பே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே சேர்ந்திருக்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இதுவும் சூரியனும் புதனும் இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் வேலைகளிலே மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியதற்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக திரிகோணத்திலே இருக்கின்றதும், முயற்சி சாணம் சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய நீச்சபங்க ராஜயோகத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. இதுவே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கின்றது. அஷ்டமாதிபதியும் முயற்சி சாணாதிபதியும் செவ்வாய் பகவான் நீச்சமாகி லாபசானத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை தன வாக்கு குடும்ப சாணத்தை 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்களிலே சிக்கல் ஏமாற்றம் தடுமாற்றங்கள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக சற்று கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செவ்வாய் பகவானை சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் மார்கழி 15 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் செவ்வாயின் பார்வையை விட்டு அவர் 6ஆம் இடத்துக்கு போகின்ற காரணத்தினாலே மார்கழி 15 தேதிக்கு பிறகு குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதுவும் செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில உறவினர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த மார்கழி மாதம் என்பது முயற்சி சாணமாக இருந்தாலும் குடும்ப சாணமாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்கள் விரய சாணம் என்று சொல்லக்கூடிய செலவுகள், விரய செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக நடத்தக்கூடியதாகவும், வெளியூர் வெளிநாடு தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சிலருக்கு பயணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்ப்பதற்கு இங்கே அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்தை நீர் ராசியை பார்க்கின்ற பொழுது இதுவுமே சரராசியிலே கிரகங்கள் இருந்து இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே வெளிநாட்டு யோகம் கிடைக்க பெறுகின்றது. புத்திரசானத்திலே சுக்கிர பகவான் தன காரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே வலுப்பெற்று இருக்கின்றதுனாலே இதனால் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் தேவகுருவும் அசுரகுருவை தேவகுரு பார்க்கின்ற அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே பூர்வீக சொத்துக்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானும் 10ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்கின்றது. ஒரு அற்புதமான யோகம்.
திங்கட்கிழமையில் லாபஸ்தானத்திலே இந்த மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. அனைத்து சுபபோக நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்றது. பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்ற தனகாரகன் குழந்தைகளுக்காக பொருளாதாரங்களிலே நெருக்கடிகளிலும் ஒரு சிலருக்கு பொருளாதார உயர்வுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்றதாகவும், குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது சகலவித யோக பலன்களையும் நல்லதொரு மாற்றங்களையும், பெற்றோர்களால் 9ஆம் இடத்ததிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பெற்றோர்களாலும் மூத்த சகோதர சகோதரிகளாலும் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது எந்த வகையிலாவது ஒரு சில யோக பலன்களை பெற்று விதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஜனவரி 5 தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திலே போகின்ற பொழுதும், ஜனவரி மாதத்திற்கு பிறகும் மிகவும் அற்புதமாக ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ஜனவரி 5ஆம் தேதியில் சுக்கிர பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே ஒரு சிலருக்கு மாற்றத்தை அடைய போகின்ற ஒரு மாதமாகவும், தொழில்களிலே மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், குடும்ப ஸ்தானங்கள் பலமாகவும் இருக்கின்றது. 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில வெற்றி உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு மார்கழி மாதம் என்பது குளிர்ந்த பனிமூட்டம் மிகுந்த மாதங்களிலே சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க, மார்கழி மாதம் முழுக்க உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு இது நாள் வரையில் மாறாத தொழில்கள் கூட, வேலைகள் கூட மாறக்கூடியதற்கும், வீடு வாகனம் வண்டிகளிலே ஒரு சிலருக்கு புதுப்பிப்பதற்கும் மாற்றுவதற்கும், பொருளாதாரத்தின் நல்லதொரு உயர்வுகளை விரையாதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வேலை தொழில்களிலே ஒரு சில உயர்வுகளையும், அதுவும் சூரியனும் புதனும் சுகாதித்ய யோகத்திலே இந்த மார்கழி மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களையும், யோக மாதமாக மார்கழி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற மாதமாக, நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலேயே கேது பகவான் இருந்தாலும் கேதுவை குரு பகவானுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே குழப்பங்கள், சிக்கல், தடை, தாமதம் இல்லாத ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும், 6ஆம் இடத்திலேயே 6 கூடையவர் பலம் பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள்கிட்டே கடன், நோய், வம்பு, வழக்கு எதிரி இல்லாத ஒரு அமைப்பும் நீ ராசிக்கு இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றங்களை குடும்பஸ்தானம், பாக்கியஸ்தானம், ஆரோக்கியத்திலேயும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்களை கிரகங்களின் சஞ்சாரம் என்பது தேவகுரு அசுரகுருவின் பார்வை என்பது சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர்களோட சத்ரு ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் குடுக்கல் வாங்கல்களிலே சிக்கல்களிலிருந்து முறிவுகள் இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக, முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் பொருளாதாரத்திலே உன்னதமான உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதங்களிலே 4ஆம் இடத்தில் இருந்து புதாதித்ய யோகத்திலே 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில்களுக்காக, வேலைகளுக்காக இருக்கின்றவர்களுக்கும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.